ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்பாடா, ஒரு வழியாக நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டாச்சு. ஆனால் என்ன, யாரும் வருவாங்களான்னு தெரியலை. ஆல்ரெடி நம்ம விற்ற பிரியாணியை சாப்பிட்டு அது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆச்சே. சரி, எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணுற இதில் தான் இருக்குது, பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்காங்க. சரி, நம்ம போய் வாங்கிட்டு நைட்டு டின்னர் இதை வச்சு ஓட்டிடுவோம். வாமா, என்னம்மா வேணும்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா இல்லை பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வேணுமாம்மா? நம்மக்கிட்ட வெஜ்லேயும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குமா, என்ன வேணும் சொல்லு. அக்கா நிறுத்துங்க, எனக்கு 3 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தாங்க, போதும். 3 போதுமாம்மா? போதும்க்கா, 10 இருந்தாலும் ஓகே. என் புருஷனுக்கு 1, எனக்கு 2 போதும். பார்க்க தான் எலும்பு தொழுமா இருக்குது, 2 ஃப்ரைட் ரைஸ் வச்சு முழுங்குமாம்ல அத்தாடி. என்னக்கா யோசிச்சிருக்கே, டக்குன்னு கட்டி கொடுங்க போடுறேண்ணா. சரிம்மா, வெயிட் பண்ண தந்துடுறேன். அப்பாடா, ஃபஸ்ட்டு கஸ்டமரு 300 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியாச்சு. அடுத்து எந்த இடிச்சவை வந்து சிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இப்படி மாதம் இருந்தால் வியாபாரம் ஆகாது. நான் ஒன்றும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இனிமேல் நம்ம கத்த ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்கம்மா வாங்க, ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்கேன். சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, மற்றபடி காசு கொடுக்க வேணாம். சின்ன பொண்ணு இந்த இருமை மட்டும்தான் அன்றைக்கி பிரியாணிலேருந்து எஸ்கேப் ஆச்சு. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸை போட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த வேண்டியதான். நீ என்ன கேள்விப்பட்ட சொல்லு, உண்மையா பையா நான் சொல்கிறேன். நீ பிரியாணி வித்தியாமல சாப்பிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாகலாம். ஐயோ, இந்த குந்தாணி கரெக்டாக கேட்குறாளே. என்ன குளிஞ்சிட்டு என்ன யோசிக்கிறேன்? பதில் கேட்டது நான், பதில சொல்லுமா. குந்தாணி, நான் வித்த பிரியாணினால யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அப்போ என்ன எல்லாரும் ஆசைக்கு நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாக? ஏலா, அப்படி பார்த்தா ஓனர் அவிகளும் தான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு அவங்களும் தான் என் பிரியாணியை வாங்கிட்டு போனாங்க. மற்ற எல்லாரை விட அவங்க தான் அதிகமாக வாங்கிட்டு போனாங்கன்னா பார்த்துக்கவேன். ஓ அப்படியா? அப்போ எல்லாரும் போய் சொல்லியிருக்காக. ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டில். நீ சில நேரம் இழுத்து பேசுகிற, சில நேரம் நல்லா பேசுகிற, எப்படி? அதெல்லாம் பெரிய கதைலாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, ஆமாம், ஊருக்குள்ள ஆளே காணா, என்னாச்சு, எங்கே போயிருந்த? அது ஒன்றும் இல்லைலா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, இந்த தடவை நல்லா சிக்கிட்ட. நீ என்னெல்லாம் சொன்னேன்? இல்லை, போன தடவை பிரியாணி கடை போடும்போது வரல, இந்த தடவை ஃப்ரைட் ரைஸ் கடை போடும்போது வந்துட்டு உனக்கு சிறப்பாக கவனித்து அனுப்பணும். ஆமாம் சின்ன பொண்ணு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்கன்னு சொல்லியிருந்தியே. பிடிக்கலைன்னா கொடுக்க மாட்டேனே, பரவாயில்லையா? இவன் நமக்கு மேலே கேடியறப்பா போலையே. சரி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் தானே, நம்ம என்ன நல்ல பொருளாக வாங்கி போட்டுக்கின்றோம். நம்மளே டொமேட்டோ சாஸ் கிடைக்கலன்னு தக்காளியாக வச்சு கொஞ்சம் சீனி, ஒரு பாக்கெட் மிளகாப்பொடி, கொஞ்சோன்னு அதாவது 2 ஸ்பூனு உப்பு போட்டு அவிச்சு அரைச்சி வச்சுருக்கோம், போட்டு கிண்டுவோம். சரி, வெயிட் பண்ணலாம், கொண்டுட்டு வர்றேன். ஆத்தாடி, எவ்வளோ பெரிய வாயி. சரி சின்ன பொண்ணு, நீ ஒரு 10 ஃப்ரைட் ரைஸ் கிண்டி கொடுத்து 1 கூட நல்லா இல்லை. நான் வரட்டா? எடு அந்த விளக்கமாத்து கட்டையை. இத்தனை ஃப்ரைட் ரைஸையும் முழுங்கிட்டு 10 ஃப்ரைட் ரைஸை நல்லா முழுக்க முக்கிட்டு இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லா இல்லைன்னு சொன்னேன். அது இல்லை சின்ன பொண்ணு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதை வாங்கி முழுங்கும்போது தெரியலையா? எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு 10 ஃப்ரைட் ரைஸும் காசு வந்தே ஆகணும். நீ தானே சொன்ன நல்லா இருந்தால் மட்டும் காசு தாங்கன்னு, அதை கேட்டு தான் வந்தேனா? அது வியாபாரத்துக்காக எல்லோரும் சொல்கிறது. அதுக்கு நீ 10 ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேனா? இப்போ காசை தர்றியா இல்லை எச்சி பிளேட்டு கழுவுறியா? என்ன சின்ன பொண்ணு, நமக்குள்ள காசு கணக்கை பற்றி பார்க்குற? அதனால் வெளியே தான். இப்போ எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ 10 ஃப்ரைட் ரைஸான காசு வந்தே ஆகணும், அவ்வளோதான். சரி, ரொம்ப கத்தாதடி, நான் காசு ஜிபேயில் போட்டு விட்டுறேன். ஜாலி, உனட்டே காசு வாங்கிட்டேன், பெருமையாக தான் இருக்குது. டக்குன்னு காசை போட்டுடே. இவ என்னத்துக்கு இப்போ கடந்துட்டு பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கா? சரி, ஃப்ரைட் ரைஸ் கடையில் வர்ற வருமானம் பத்தாதுன்னு இப்படி டான்ஸ் ஆடி காசு வசூல் பண்ணுறாளோ? இவள்கிட்ட தான் கற்றுக்கணும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. சரி, கிடக்கிற பைத்தியக்காரி, நம்ம கிளம்புவோம். ஜிபே பண்ணி விட்டுட்டு. இல்லை, டக்குன்னு பண்ணி விடு, என்ன யோசிச்சு நிற்கிறேன். சரி சின்ன பொண்ணு, நீ ஆடிட்டு இருந்தியா, அதான் அழகாக பார்த்து ரசித்தேன். காசா ஜிபேவா? காசே தாரேன் சின்ன பொண்ணு, நான் ஜிபே என்ன இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இந்தா சின்ன பொண்ணு பொடி. சரி, இல்லை கரெக்டாக தான் இருக்குது, போயிட்டு வா. சரி சின்ன பொண்ணு, நான் இப்போ கிளம்புறேன். சரி, இன்னைக்கு விழுவை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் விற்பனை பண்ணியாச்சு.
வாங்கம்மா வாங்க, சின்ன பொண்ணு கடைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட வாங்க. அந்த அங்கே மீன் கறி அக்கா போகிறவளை கூப்பிடுவோம். மீன் கறக்கா இங்கே வாங்க. இதான் வரேன் சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு புதுசாக கடனை ஆரம்பிச்சிட்டோல? ஆமாக்கா, நீங்கள் வாங்கி சாப்பிடணும்ல, அதுக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கேன். போன தடவை மாதிரி தான் இருக்கதில்ல சின்ன பொண்ணு. போன தடவை நாங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரி போனதான் மிச்சம். அக்கா அது எப்படின்னே தெரிலக்கா, இந்த தடவை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கேன், வாங்க நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். சூடாக என்ன இருக்குது? சூட தோசைக்குள்ள தான் அக்கா இருக்குது. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்கிற? இல்லைக்கா, சூட ஃப்ரைட் ரைஸ் கடையில் என்ன இருக்கும், சூட ஃப்ரைட் ரைஸ் இருக்குதாக்கா சொன்னேன். உங்கள் காதில் அப்படி விழுந்திருக்கோல. இல்லை சின்ன பொண்ணு, நீ அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது மன பிரம்மையாக இருக்குங்க்கா. சரி சரி, எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸை போடு. சரிக்கா, என்ன ஃப்ரைட் ரைஸ் வேணும்? எப்பயும் போல் சிக்கனே போடு சின்ன பொண்ணு. இருங்கக்கா, அந்த போட்டு தரேன். பார்சலாக சாப்பிட வேணுமாக்கா? பார்சல் தான் சின்ன பொண்ணு. ஒரு 3 கட்டு என் மகளுக்கு, மருமகளுக்கு, எனக்கு, நல்லா 3 கட்டு சின்ன பொண்ணு. சரிக்கா. ஐயோ, இவள்கிட்ட வேறு நல்லா இருக்குமான்னு வேறு தெரியல. இவள் பேச்சு வேறு கேட்கக்கூடாது. பேசாமல் நம்ம ஒன்றே வாங்கி நம்மளே சாப்பிட்டு போயிடுவோம். நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கிடுவோம், இல்லை வேணாம். சின்ன பொண்ணு எனக்கு ஒன்றே ஒன்று போடு. என் மருமகளுக்குலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா டாக்டர், அதனால வேணாம் சின்ன பொண்ணு. ஏன்க்கா, வாங்கிட்டு போகலாம்ல, சும்மா சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மகளுக்கு? எனக்கு மட்டும் போதும் சின்ன பொண்ணு, எனக்கு இப்போ சாப்பிட மட்டும் தான். சரிக்கா, போட்டு தரேன். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா இதுக்கு என்ன பேதி எடுக்குன்னு தெரியல திடீர்னு. இந்தாங்க மீன்காரக்கா. தா சின்ன பொண்ணு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, வாங்கிட்டு போகுமா? சரி வேணாம், நம்ம மட்டும் சாப்பிட்டுப்போம். இந்த மீன்காரக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது சின்ன பொண்ணு. யார் செஞ்சது? சின்ன பொண்ணு செஞ்சதில்ல, அது ராங்கா போகுமா? நல்லா இருக்குதுங்க, ரொம்ப சீன் போடுறான். சரி சின்ன பொண்ணு, காசு எத்தன்றான்னு சொல்லு. 100 ரூபா தான்க்கா, நம்ம கடையில் ரொம்ப ரேட் அதிகமாக வைக்க மாட்டோம். 100 ரூபாய்க்கு என்ன நல்லாவா இருக்குது? அப்படி நல்லா இருந்த மாதிரி தெரியலையே. இந்த சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரப்ப நம்ம இன்னொன்று வேணும் வாங்கிட்டு போயிருமா? சின்ன பொண்ணு கோச்சிக்காம இன்னும் ஒரு 2 மட்டும் போட்டுதான். ஏன்? சரி மீன்காரக்கா, இருங்க நான் போட்டு தந்துடுறேன். இல்லை சின்ன பொண்ணு, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. நீ வேணா வேலை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு வேணா எடுத்துகிட்டு வா, நான் காசு தரேன். நான் இப்போயே காசு தந்துடுறேன் சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் கொண்டு வந்து தந்துடுறேன். காசு இப்போ? இந்த சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் மறக்காமல் கொண்டு வந்து தந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன், எனக்கு வீட்டில் வேலையாக இருக்குது. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரி, நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். கத்தி கூப்பிடுவோம் எல்லாரையும். வாங்கம்மா வாங்க, சிக்கன் ரைஸ் வாங்க, சின்ன பொண்ணு கடைக்கு வாங்க. என்ன சின்ன பொண்ணு, புதுசாக ஒரு கடை வேறு ஆரம்பிச்சிருக்கோல? ஐயோ, இந்த ராணி அக்காவா? அந்த ராணி அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா மானத்தை வாங்கிடுமே. அக்கா நீங்களா? வாங்க வாங்க. என்னடி மறுபடியும் புது கடை ஆரம்பிச்சிருக்கியோ? ஆமாம் ராணி அக்கா, வந்துட்டியோ? சிக்கன் ரைஸ் போடுவா, சாப்பிடுங்கக்கா. ஆமாம், நீ அன்னைக்கு பண்ண வேலையை பத்தலை. நான் குடும்பத்தோடு ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்தேன். சும்மா இருட்டு நீ வேறு கோவத்தை கலப்பாத. அக்கா அன்னைக்கு மாதிரி இப்போ இல்லைக்கா, இப்போ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கேன்க்கா. நீங்கள் என்னை நம்பி சாப்பிடலாம். இவ்வளோ தூரம் சொல்கிறேனக்கா, நம்புங்க. இவ்வளோ பேர் வாங்கிட்டு போயிருக்கா தெரியுமா? சூப்பராக இருக்கும் தராக. நீங்கள் சாப்பிட்லன்னா மீன்கார அக்கானா என்கிட்ட வந்து 3 பார்சல் வாங்கிட்டு போயிருக்காக்கா. அவங்க சாப்பிட்டு 3 பார்சல். இப்படியாடே மீன்காரக்கன்னு வாங்கியிருக்காள்? அப்போ நான் நம்பி வாங்கலாம். இப்போ என்னை நம்ப மாட்டீங்களாக்கா நீங்கள்? உன்னை நம்பி போன தடவை வாங்கினது தானே நான் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். சரி அதை விடுங்க, நான் அந்த போட்டு தரேன். எத்தனை வேணும் ராணிக்கா? எனக்கு 3 தான் சின்ன பொண்ணு, போதும். சரிக்கா, அந்த போட்டு தரேன். ராணிக்கா இருந்தாங்கக்கா? சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரப்ப. சரிக்கா, அடுத்து நம்ம கடைக்கு வாங்க. வாங்க ஓனர், வாங்க வாங்க. என்ன பயண கடை ஆரம்பிச்சிருக்க? ஓனர், இது பயண கடை இல்லை ஓனர், இது ஃப்ரைட் ரைஸ் கடை. அதுதான் எங்களுக்கு கண்ணு தெரியுது. சரி ஓனர், உங்களுக்கு எத்தனை பார்சல் வேணும்? 10 15? 10 15 உங்கள் கடையிலேருந்து வாங்கி திங்க முடியாது, நல்லா இருக்காது. என்ன ஓனர் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மீன்காரக்கா கூட வந்து வாங்கிட்டு போயிருக்கா தெரியுமா? அந்த மீன்கறி வாங்கிட்டு போயிருக்காளா? ஆமாம், அந்த மீன்கறி எத்தனை வாங்கிட்டு போயிருக்கா? அவங்க ஒரு 3 வாங்கிட்டு போயிருக்காங்க ஓனர். அவளே 3 வாங்கிட்டு போயிருக்கா. அப்போ எனக்கு ஒரு 5 6 போடு. என்ன ஓனர், என் பேச்சு என்ன தட்டுப்படுதே? வந்துட்டால அவளுக்கு என்ன பேதி எடுத்துச்சு அதுக்குள்ள? இல்லை ஓனரே, பேதினா எடுக்கலை. சரி, எத்தனை வேணும் சொல்லுங்க ஓனரே. அதான் எனக்கு ஒரு 6 போடு சொல்லிட்டோம்ல. என்ன ஓனரே, நீங்கள் வெறும் 6 தான் வாங்குறீங்க, 20 கிட்டலாம் வாங்கணும். நீ நான் காசு தரேன் எங்களுக்கு. இல்லை ஓனர், நீங்கள் 10 மாடு 10 கோழி எல்லாம் வச்சுருக்கீங்கள ஓனர், அப்போ நீங்கள் வாங்க தானே செய்வீங்க, அதான் சொன்னேன். நீங்கள் ரூபா இருந்தால் தாங்க, நான் வாங்குறேன். சரி ஓனர், நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் போகிறேன். அப்புறம் எதுக்கிட்டு வந்த? நீ ஏன் ப்ராக் பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஒரு 6 பார்சல் போடு போ. சரி ஓனரு. ஓனரு, நான் போயிட்டு வரேன். கிளம்பு காற்று வரட்டும். ஓனர், பார்சலே தந்துடுவா ஓனர்.
இந்தாங்க ஓனர், மொத்தம் 600 ஆச்சு. இந்தா பூ பிடி பூ. இந்தாங்க ஓனரே. சரி பூ, அப்போ நான் போயிட்டு வரேன் பூ. போயிட்டாங்க ஓனரே. என்ன சின்ன பொண்ணு கடையா போட்டிருக்கா? சரி சின்ன பொண்ணு, அப்போ எனக்கு ஒரு 3 பார்சல் போடு. சரிண்ணே, இந்த போட்டு தரிருங்க. இப்போ தான் லட்சுமி உட்காந்து வாங்கி போனால் மறுபடியும் கேட்குறா. போட்டு கொடுப்போம், நம்மளுக்கு தானே லாபம். மொத்தம் எவ்வளோம்மா? மொத்தம் 300 ரூபா ஆச்சுண்ணே. ஒரு ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா. அந்தாம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. இவர் ஒரு சரியான இடிச்ச வாயா இருப்பார். இப்போ தான் அவர் கொண்டாட்டின்னு வாங்கிட்டு போச்சு, இப்போ இவர் வாங்கிட்டு போயிருக்காரு. நம்மளுக்கு தான் லாபம். ஆமாம் குடும்பி, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போ. ஒரு ஃப்ரைட் ரைஸ் எத்தனை ரூபா? ஒரு ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா குடும்பி. என்னது 100 ரூபாயா? அது ரொம்ப அநியாய ரேட்டா இருக்கே. என்ன குடும்பி ரொம்ப ஓவராக பண்ணுற? 100 ரூபான்னு சொன்னா ஓவர்னு சொல்கிறேன். சரி உனக்கு எத்தனை வேணும் சொல்லு. என்ன குடும்பி யோசிக்கிற? இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு 100 ரூபானா இல்ல 50 ரூபா தான் இருக்கு. அதனால எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல பாதி தர்றியா? போதும் எனக்கு. என்னது, ஒரு ஃப்ரைட் ரைஸில் பாதியா? ஆமா சின்ன பொண்ணு. குடும்பி விளையாண்டுட்டு இருக்கியா? எல்லாம் முழுசு வாங்கிட்டு போகிறான், இனிமேல் என்ன பாதி கேட்குறேன். இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு ரூபாய் இல்ல, அதான் கேக்குறேன். அது முடியாத குடும்பி. எப்படி குடும்பி? சரி தரேன் குடும்பி. எனக்கு ஒரு 3 ஆள் கூட்டு வாங்க விற்க. நான் உனக்கு தரேன். ஒரு பிரியாணி முழுசா தரேன். என்னது 3 பேர் கூப்பிட்டு ஒரு பிரியாணி ஃப்ரீயா? நான் இப்பயே போய் கூட்டிட்டு வர்றேன் சின்ன பொண்ணு. எனக்கு ஒரு பிரியாணி எடுத்து வைச்சு. சரி நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன் உனக்கு. ஆனால் நான் எல்லாட்டையுமே ஆஃபர் போட்டிருக்கேன், அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு வரணும் குடும்பி. எல்லாம் குடும்பி அறுத்துருவேன். சின்ன பொண்ணு, நான் எல்லாத்தையும் ஆஃபர் போட்டிருக்கேன், கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லி தான் சின்ன பொண்ணு கூட்டிட்டு வர்றேன். நீ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் எடுத்து வை. சரி இரு சின்ன பொண்ணு, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். போ குடும்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம போய் நான் வீடியோ ஃப்ரைட் ரைஸ் வாங்குறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோ காத்துட்டு வந்துடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.